மோடி அவர்களே, நீங்கள் மக்களாலே தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை சர்வாதிகாரியா இந்த நாட்டிலே? மோடிக்கு என்ன கேடு வந்தது? மோடி அரசுக்கு என்ன அதனாலே கெடுதல் விளைய போகிறது? வாஜ்பாய் 2.5 ஆண்டு இருந்தார். இந்த 2.5 ஆண்டு காலத்திலே வாஜ்பாய் 5 முறை வெளிநாடு போனார். மோடி 60 முறை வெளிநாடு போயிருக்கிறார். இந்தியாவிலே பல மாநிலம் மோடிக்கு தெரியாது. அதையெல்லாம் சேர்த்து காய்ந்த மாடு கம்பிலே விழுந்தது என்பார்கள். அதுபோல இப்போது பிரதமராக வந்தவுடனே இதுதான் சரியான தருணம். இதற்குள்ளாக இந்த காலத்திற்குள்ளாக என்ன நாடெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் சுற்றியே தீருவேன் என்று சபதம் எடுத்து விட்டாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. மோடி அவர்களே, உங்களை காட்டிலும் செல்வாக்குள்ள இந்திய தலைவர், அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி, இந்த தேசத்தின் முக்கியமான தலைவர், பிரதான கட்சியினுடைய துணைத் தலைவர், பிரதான எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இதையெல்லாம் தாண்டி மோடி அவர்களே, உங்களை காட்டிலும் செல்வாக்குள்ள இந்திய தலைவர், அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி. ஆட்சியிலே நீங்கள் வேண்டுமானால் பிரதமராக இருக்கலாம். பிரதமராக இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் இந்த தேசத்திலே மிக செல்வாக்குள்ள தலைவர் என்று அர்த்தம் அல்ல. பதவியிலே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். முதலமைச்சராக ஒருவர் வருகிற காரணத்தினாலே அந்த முதலமைச்சர் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்று அர்த்தம் அல்ல. பிரதமராக தேவகவுடா கூட இருந்திருக்கிறார். தேசத்திலேயே தேவகவுடா தான் செல்வாக்குள்ள தலைவரா? அவர் பிரதமராக இருந்த காலத்திலே பிரதமராக யார் வேண்டுமானாலும் வரலாம். நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை வந்தால் வரலாம். பல்வேறு கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து ஒரு பிரதமரை உண்டாக்கலாம். இன்றைக்கு கூட பிஜேபி தனித்து ஆட்சிக்கு வந்துவிடவில்லை. கூட்டணியின் சார்பிலே தான் பிரதமராக இருக்கிறீர்கள். நான் அடித்து சொல்லுவேன், மோடி அவர்களே, உங்களை காட்டிலும் இந்த தேசத்திலே செல்வாக்குள்ள தலைவர், திருப்பியும் சொல்லுவேன், செல்வாக்குள்ள தலைவர், அன்புக்குரிய நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி. அந்த தலைவர் போகிறார். என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன துணிச்சல் காவல்துறைக்கு? யார் மேலே கை வைக்கிறீர்கள்? ராகுல் காந்தி அமைதியாக இருந்தார். ராகுல் காந்தி எந்த போராட்டத்தையும் தூண்டிவிடவில்லை. காங்கிரஸ் கட்சி மத்தியிலே இருந்து அழைத்து சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை. ராகுல் காந்தியை தடுத்தார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தேசம் முழுவதும் மக்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் கொதித்தெழுந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள். இப்படி செய்யுங்கள் என்று ராகுல் காந்தி கண்சாடை காட்டியிருந்தால் மோடி அவர்களே, அதற்கான மிகப்பெரிய விலையை நீங்களும் உங்கள் அரசும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பீர்கள். ஒரு சாதாரணமான விஷயத்தை பிரச்சனையாக ஆக்கியிருப்பது மோடியுடைய காவல்துறை, மோடியுடைய மத்திய அரசாங்கம். டெல்லியில் இருக்கிற காவல்துறை டெல்லி முதலமைச்சர் கையிலே கிடையாது. கேஜ்ரிவால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். முதலமைச்சர் போகிறார். ஒரு முன்னாள் மனித ராணுவ குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு உரிமை இல்லையா? துணை முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார். என்ன கேவலம் இது? என்ன நாடு இது? இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது ராணுவ ஆட்சி நடக்கிறதா? மோடி அவர்களே, நீங்கள் மக்களாலே தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை சர்வாதிகாரியா இந்த நாட்டிலே? ஒரு சர்வாதிகாரியை போல மோடியை அங்கே மோடியுடைய அரசாங்கம், அருமை தலைவர் ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்துகிறார்கள். மாலையிலே மீண்டும் போகிறார். நேற்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. மெழுகுவர்த்தி ஏந்தி வீதியிலே ஊர்வலம் போகிறார்கள். காங்கிரஸ் தொண்டர்கள் போகிறார்கள். அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் போகிற கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் அவர்களை சந்திக்க போகிறார். மோடிக்கு என்ன கேடு வந்தது? மோடி அரசுக்கு என்ன அதனாலே கெடுதல் விளைய போகிறது? எப்படி காவல்துறை அங்கே கட்டுப்பாடு இல்லாத நிலையை எதிர்பார்த்தார்கள்? எதற்காக நேற்றும் கைது செய்தார்கள் என்று தெரியாது. 24 மணி நேரத்திற்குள்ளாக 3 முறை தன் ஜனநாயக கடமையை மனிதாபிமான அடிப்படையில் இந்த தேசத்திற்கு ஆற்ற வேண்டிய ஒரு காரியத்தை தேசத்தின் பெரிய கட்சியாக இருக்கிற, பெரிய தலைவராக இருக்கிற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பார்க்க சென்றார். ஜனநாயகத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக, சர்வாதிகார மனப்பான்மையோடு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இது அவருடைய மைண்ட் செட்டை காட்டுகிறது. ஜனநாயக விரோதமான மனோபாவத்தை காட்டுகிறது, அகந்தையை காட்டுகிறது, ஆணவத்தை காட்டுகிறது. மோடி அவர்களே, இது உங்கள் திமிரை காட்டுகிறது. இந்த மனோபாவத்தை தான் கண்டிக்கிறோம்.
இந்த ஜனநாயக விரோத செயலை கண்டிக்கிறோம். இந்த சட்ட விரோத செயலை கண்டிக்கிறோம். அதை கண்டிப்பதற்காகத்தான் காங்கிரஸ் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. நேற்று மாலையிலே அழைத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறவங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்திய நாடு முழுதுமே உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். ராகுல் காந்தி பின்னாலே அணிவகுத்தில் இருக்கிறார்கள். தியாக தலைவர் இந்திரா காந்தி பின்னாலே அணிவகுத்தில் இருக்கிறார்கள். இந்த தேசம் மோடியின் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற வேண்டும். என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் பிஜேபி அரசு இந்திய நாட்டில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். இதுதான் பிஜேபியின் கடைசி ஆட்சியாக இருக்க வேண்டும். பிஜேபி வந்த பிறகு மதவாத சந்திகளுக்கு உயிர் தருகிறது. பிஜேபி வந்த பிறகு சமஸ்கிருதத்தை நுழைக்க நினைக்கிறது. பிஜேபி வந்த பிறகு விவசாயிகள் தூக்கிலே தொங்குகிறார்கள். விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடு இங்கே குறைந்து கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனிப்பதற்கு மோடிக்கு நேரம் இல்லை. மோடி இந்தியாவின் பிரதமர் என்பதை காட்டிலும் அவர் நான் ரெசிடென்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியிலே வாழக்கூடிய பிரதமராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன், வாஜ்பாய் 2.5 ஆண்டு இருந்தார். இந்த 2.5 ஆண்டு காலத்திலே வாஜ்பாய் 5 முறை வெளிநாடு போனார். மன்மோகன் சிங் 2.5 ஆண்டிலே 2.5 ஆண்டு இந்த காலத்திலே மட்டும் அவர் 6 முறை வெளிநாடு போனார். மோடி 60 முறை வெளிநாடு போயிருக்கிறார். போன நாடுகளுக்கே திருப்பி திருப்பி போகிறார். அது என்ன சுகமோ, என்ன மகிழ்ச்சியோ, அல்லது பாவம்? இதற்கு முன்னாலே வெளிநாடுகளுக்கு ஒரு முதலமைச்சராக, ஒரு RSS பிரச்சாரக்காக அவர் எங்குமே போகாதவர். பாவம், ஒரு மஞ்சள் பையோடு இந்தியாவிலே சுற்றி வந்தவர் தான் அவர். குஜராத்திலே ஒரு மஞ்சள் பையோடு பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகியாக, பொதுச் செயலராகத்தான் முதலிலே குஜராத்திற்குள்ளே அடி எடுத்து வைத்தார். அதுக்கு பின்னாலே அங்கிருந்த முதலமைச்சரை விரட்டி விட்டு முதலமைச்சர் ஆனார். அதுக்கு முன்னாலே வெளிநாடு அல்ல, மோடி உள்நாட்டிலே எங்கும் சுற்றியது கிடையாது. இந்தியாவிலே பல மாநிலம் மோடிக்கு தெரியாது. அதையெல்லாம் சேர்த்து காய்ந்த மாடு கம்பிலே விழுந்தது என்பார்கள். அதுபோல இப்போது பிரதமராக வந்தவுடனே இதுதான் சரியான தருணம். இதற்குள்ளாக, இந்த காலத்திற்குள்ளாக என்ன நாடெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் சுற்றியே தீருவேன் என்று சபதம் எடுத்து விட்டாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. எனவே இப்படி உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றி கொண்டிருக்கிற இந்த மோடிக்கு சொல்லுவோம், மோடி அவர்களே, நீங்கள் வெளிநாட்டிலே சுற்றினாலும் சரி, அல்லது இந்த தேசத்திற்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மாறாக என்ன விளையாட்டை நீங்கள் காட்டினாலும் சரி, உங்கள் விளையாட்டை இனிமேல் காங்கிரஸ் இடத்திலே காட்டாதீர்கள். அருமை தலைவர் ராகுல் காந்தி இடத்திலே விளையாடாதீர்கள் என்பதை மட்டும் உங்களை எச்சரித்து, இந்தியாவுடைய வரலாற்றிலே 2 நாளைக்குள்ளாக 3 முறை கைது செய்யப்பட்ட ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். அது கூட 24 மணி நேரத்திற்குள்ளாக 24 மணி நேரத்திற்குள்ளாக காவல்துறை தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல் நிலையத்திலே கொண்டு போய் மறித்து மணிக்கணக்கிலே வைத்தாலும் மக்கள் மத்தியிலே தாவி குதித்து மக்களிடத்தில் இருக்கிற மாபெரும் தலைவராக, ஒரு போராளியாக, எதையும் சந்திக்க திராணியுள்ள தலைவராக, தெம்புள்ள தலைவனாக வாழுகின்ற நேருவாக, வாழுகின்ற காமராஜராக, வாழ்கின்ற சர்தார் வல்லபாய் பட்டேலாக, மாவீரன் அலெக்சாண்டர் போன்ற ஒரு அலெக்சாண்டருக்கு நிகரான இளைஞனாக, தலைவனாக நம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறார். யாரையும் நண்பர்கள் குறிப்பிட்டதை போல அவர் எங்கே போனார்? எதற்காக போனார்? போராட்டத்திற்காக அவர் செல்லவில்லை. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்கிற அந்த திட்டமானது என்னவென்றால், ஒரு பதவியிலே, ஒரே பதவியிலே இருப்பவர்கள் ஒரே காலத்திலே பணியாற்றக்கூடியவர்கள், இந்த ரெண்டையும் கணக்கிலே கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அதுதான் இந்த திட்டம். ரிசைன் பண்ணக்கூடிய, பதவி விலகக்கூடிய காலத்தை வைத்து அடிப்படையாக வைத்து கொடுக்கக்கூடாது. பிற்காலத்திலே பென்ஷன் வழங்குகிற போது சம பென்ஷனாக ஒரே பதவியிலே இருந்தவர்களுக்கு தரப்படும்.
இதுல இருக்கிற அந்த வேறுபாடுகளை களைய வேண்டும் என்று ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயும் சரி, ராணுவ வீரர்களிடத்திலே பேசுகிற போதும் சரி, மோடி சொன்னார், இந்த ஆட்சி வந்தவுடனே உடனடியாக இந்த வித்தியாசங்கள் களையப்பட்டு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் பென்ஷன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தந்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத காரணத்தினாலேதான் ராம் கிஷான் என்கிற ஹரியானா மாநிலத்தை சார்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்த உடனே ராம்லோகியா மருத்துவமனையிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் ராகுல் காந்தியை பார்க்க விரும்பினார்கள். இறந்த அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ராகுல் காந்தி அவர்களும் இறந்த தேசத்திற்காக பணியாற்றிய தியாகம் செய்த அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக போனார். ஆட்களை அழைத்துக் கொண்டு, கட்சி நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதற்காக அவர் அங்கே செல்லவில்லை. தனியே சென்றார், தனி ஆளாக சென்றார். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்றார். இது நேரு குடும்பத்தினுடைய கலாச்சாரம், காங்கிரஸ் கட்சியினுடைய பண்பாடு. காங்கிரஸ் கட்சியுடைய பண்பாட்டின் அடிப்படையிலே, நேரு குடும்பத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இறந்த ஒரு ராணுவ வீரர், இந்த தேசத்துக்காக பாடுபட்ட ராணுவ வீரர், அவருடைய குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் சொல்ல போனார். 2 நிமிடத்திலே முடிய வேண்டிய வேலை இது. கேட்டுக்கு போகிறார். மருத்துவமனைக்கு முன்னாலே கேட்டை திறந்து உள்ளே விட்டிருந்தால் அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களுடைய, மறைந்த ராணுவ வீரருடைய குடும்பத்தை பார்த்து அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு உடனே திரும்பி இருப்பார். அங்கே தடுத்து நிறுத்தி இந்த நாடு முழுவதும் இன்றைக்கு நடக்கிற போராட்டங்களுக்கு அஸ்திவாரம் போட்டது ராகுல் காந்தி அல்ல, மூளை இல்லாத பிஜேபி அரசாங்கம், மூளை இல்லாத மோடியின் அரசாங்கம்.